ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஜவஹர்லால் நேருவை பற்றின ஒரு சின்ன விளக்கம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத லைன் பை லைனாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் என்னென்னு கேட்டாங்கன்னா அலகாபாத். ஸோ நேரு மாமா எப்படி இருப்பார்னா அழகாக இருப்பார். ஸோ பிறந்த ஊர் அலகாபாத். அவருடைய குடும்ப பெயர் என்ன அதுவும் கேட்டிருக்காங்க. குடும்ப பெயர் கவுல். நெக்ஸ்ட்டு மே 27, 1964 இந்தியாவின் தேசிய தலைவர். அது எப்படின்னா இறந்தன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் அம்பேத்கர் எப்போ இறந்திருப்பார்னா 1956 இறந்திருப்பார். ஸோ அவர் வரமாட்டாங்க. ஈவி ராமசாமி இவங்க தமிழ்நாடு. நேரு அவர்கள் தான் 64 இறந்த இந்தியாவோட தேச தலைவராக இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஜாலியன் வாலாபாக் 1999 நடந்த அந்த ஜாலியன் வாலாபாக் தான் இந்திய தலைவர்கள் நிறைய பேர் புரட்சியில் ஈடுபடுறதுக்கு காரணமாக இருந்திருக்கும். அடுத்தது 1928 இந்திய சுதந்திர கூட்டமைப்பை லீக் நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 28 அப்படின்னு அந்த லீக் அப்படின்னு வந்துருச்சுனாலே சுபாஷ் சந்திர போஸுடன் சேர்ந்து நேரு மற்றும் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார். சுபாஷ் சந்திர போஸ் அவர் ஆரம்பிக்கிற இயக்கம் 39 பிரிஞ்சு போய் ஸ்டார்ட் பண்ணுவார் இல்லையா, ஐஎன்சி. அது பார்த்துக்கோங்க. 28 கேட்டிருக்காங்க. 28நாலே அந்த லாகூர் மாநாடு ஞாபகம் வரணும். ஸோ லாகூர் மாநாடுனாலே நேரு அவர்கள் அப்புறம் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் யார் கூட சேர்ந்துனா போஸ் அவர்களோட சேர்ந்து. எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது? ஸோ இப்போ தான் பார்த்தோம். லாகூர் மாநாடு 1929. 1928 நேரு அறிக்கையானது எதை சிபாரிசு செஞ்சாங்க அப்படின்னா பூரண சுதந்திரம். ஸோ எங்களுக்கு பூரண சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணினது தான் நேரு அறிக்கை. அதில் அடுத்து பாருங்கள், நேரு அறிக்கையில் எதை பரிந்துரைக்கலைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பரிந்துரைக்கலைன்னா மேலாட்சி அங்கீகாரத்தை முன்மொழிஞ்சாங்களான்னா ஆமாம். மையத்தில் ஒரு பாதுகாப்பு குழு முன்மொழியப்பட்டதானா ஆமாம். அடிப்படை உரிமைகள் இணைக்கப்பட வேண்டுமானா ஆமாம். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றத அவங்க அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதவை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.